நம் வாழ்வு புனிதத்திற்கான அழைப்பு. அந்த அழைப்பிலே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் போதும் முடிவில்லா வாழ்வு நிச்சயம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற அந்த பணக்கார இளைஞன் அதையெல்லாம் செய்து வந்தான். ஆனால் அதை ஒரு நிறைவுள்ளதாக்க, முழுமையாக்க இயேசு மற்றொரு செயலை அந்த இளைஞனிடமிருந்து கூறுகிறார். சொத்தையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்று கேட்கிறார். அது ஒரு நிறைவு, புனிதத்தையும் தாண்டிய ஒரு முழுமை. அதை அந்த இளைஞரால் செய்ய முடியவில்லை, பின்வாங்கிக் கொள்கிறார். இந்த புனிதத்திற்கான அழைப்பிலே கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பதிலே முன்னும் பின்னும் இருக்கிறது. சில நேரங்களிலே கடைபிடிக்க முடிகிறது, சில நேரங்களிலே தவறி விடுகிறோம். தவறுக்கும் புண்ணியத்துக்கும் இடையிலே போராடி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் முடிவில்லா வாழ்வை பெற வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் அதை கட்டாயம் கடைபிடித்தாக வேண்டும். ஒருவேளை கடவுளுடைய கட்டளைகளை எல்லாம் கடைபிடிப்பவராக நாம் இருந்தால் அடுத்த நிலை இந்த முழுமை நிறைவை நோக்கி முன்னேற வேண்டும். அந்த முழுமையும் நிறைவும் பிறருக்கு முன் உதாரணமாக இருக்கும், கடவுளுக்கு புகழ் சேர்க்கும். புனிதத்தையும் தாண்டி ஒரு முழுமை அது. பல புனிதர்கள் தங்கள் வாழ்விலே கடவுள் எதை கோரினாரோ அதையெல்லாம் செய்தார்கள். நமக்கு தெரிந்த பல புனிதர்கள், உதாரணம் புனித சவேரியார் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இயேசுவின் நற்செய்தியை போதித்தார். புனித அருளானந்தர் உயிர் துறந்தார். புனித குழந்தை இயேசுவின் தெரசால் மௌனமாக ஜெபித்து அன்பை முழுமையாக்கி துன்பத்தை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். புனித மதர் தெரேசா அந்த நிறைவை முழுமையை ஏழைகளுக்கு செய்கின்ற பணியிலே காண்பித்தார். அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த புனிதர்கள் வரிசையிலே நீங்களும் நானும் நம்மை இணைத்துக் கொள்வோம். நிறைவுள்ளவராயிருப்போம். முழுமையை அடைவோம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.